வணக்கம். தமிழகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மோசடியான முறையில் சம்பளம் பெறும் அர்ஜுனா எம்பி. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கௌபே திட்ட அறிமுக நிகழ்வு இன்று. இலங்கை தொடர்பில் எலான் மஸ்க் வெளியிட்ட பதிவு. விடுதலை புலிகளின் தலைவரது பெயரை பயன்படுத்தி நாடாளுமன்றில் தன்னை தற்காத்துக் கொள்ளும் அர்ஜுனா. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது அண்ணாவின் மகனே தனக்கு கீழ் பணிக்கு அமர்த்தே அண்ணனின் மகனின் சம்பளத்தையும் முழுதாக தானே எடுத்துக் கொள்வதாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். ஊழலுக்கு எதிராக தன்னை முன்னிலைப்படுத்தும் அர்ஜுனா ராமநாதன் அண்ணன் மகனை வேலைக்கு அமர்த்தி அவரின் சம்பளத்தையும் மோசடியாக தானே பெற்றுக் கொள்வது சரியா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது செலவு விவரங்களை பட்டியலிடுகையில் தனக்கான சம்பளம் மற்றும் இதர கொடுப்பனவுகள் என்பன தனது செலவினங்களுக்கு போதுமானதாக இல்லை. இதனால் தனக்கு கீழ் நியமிக்க வழங்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற சலுகையில் ஆய்வு அலுவலகராக தனது அண்ணன் மகன் ராமநாதன் அறிவன் பெண் என்பவரை நியமித்து அவருக்கு நாடாளுமன்றத்தினால் கொடுப்பனவாக வழங்கப்படும் 56,000 ரூபாவை முழுமையாக அவரிடமிருந்து பெற்றே தனது செலவினங்களை ஈடு செய்வதாக தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை தனது மகனின் பாடசாலை கல்வி செலவு, கொழும்பில் உள்ள வீட்டின் வாடகை செலவு என்பன உட்பட தனது ஆடைகளுக்காகவே 70,000க்கும் மேல் செலவு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் தனக்கு கீழ் நியமிக்கப்படக்கூடிய ஆளணியில் அண்ணாவின் மகனை நியமித்து அந்த சம்பளத்தை முழுமையாக பெற்றுக் கொண்டாலும் தனது வாழ்க்கை செலவினை ஈடு செய்ய முடியாது திண்டாடி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளமை தொடர்பில் பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். நாட்டில் அண்மை நாட்களாக காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதால் முகக்கவசம் அணியுமாறு பொதுமக்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. அதன்படி நாட்டில் இன்று பெருமளவான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையிலும் கண்டி, காலி, ரத்தினபுரி, எம்பிலிப்பிட்டிய, புத்தளம், பதுளை, திருகோணமலை, புலனறுவை மற்றும் அனுராதபுரத்தில் சிறிது ஆரோக்கியமற்ற நிலையிலும் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் காற்றின் தர குறியீடு 68 மற்றும் 114 இடையில் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காற்றின் தரம் குறைவதால் முகக்கவசம் அணிவதோடு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கௌபே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் பூர்வாங்க நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தினூடாக அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வெளிநாட்டு தூதரகங்களில் லத்திரனியல் முறையில் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளும் வசதியை வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான வசதி அளித்தல் என்பன நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் இலங்கை தொடர்பில் தனது எக்ஸ் கணக்கில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு செய்திகளை வெளியிடும் போது பாலின நடுநிலை சொற்களஞ்சியத்தை கற்பிப்பதற்கான ஒரு அபத்தமான திட்டத்துக்காக சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் அமெரிக்க வரி செலுத்துவோரின் 7.9 மில்லியன் டாலர் பணத்தை செலவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பல தசாப்தங்களாக சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்தின் செலவினங்களை யாரும் கண்காணிக்கவில்லை. அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்தை வீணாக்க அனுமதிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை உட்பட உலகளவில் அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தால் பணியமர்த்தப்பட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களும் இன்றிரவு 11:59 மணி முதல் கட்டாய ஊதியத்துடன் கூடிய விடுவிப்பில் வைக்கப்பட வேண்டும். கட்டாய விடுப்பில் உள்ளவர்கள் 30 நாட்களுக்குள் அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என ஜனாதிபதி டிரம்பின் நிர்வாகம் சமீபத்தில் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக படுகொலை செய்த இலங்கை ராணுவத்தை பாதுகாக்கும் நிலைமைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசு போயுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் புலமைச் சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். படுகொலைகளுக்கான எந்த பொறுப்புக்கூறுகளும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் 3000 வேலையில்லாத பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களால் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? எமது மக்கள் தவறுதலாக இந்த அரசின் 3 கத்தரி தோட்ட விரலிகளை தேர்வு செய்துவிட்டார்கள். இந்த 3 கத்தரி தோட்ட விரலிகளினால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடந்திருக்கிறதா என்றால் இல்லை என்றார். இதேவேளை நடந்து முடிந்துள்ள பல நாடாளுமன்ற அமர்வுகளின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஏனைய சபை உறுப்பினர்களுடன் முரண்படும் போது வாதத்துக்கு செல்லும் போதும் ஒரு கட்டத்தின் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரது பெயரை பயன்படுத்தி தன்னை தற்காத்துக் கொள்வது போன்ற ஒரு தோற்றப்பாடு காணப்படுகிறது. தான் தேசிய தலைவரின் வழி நிற்பவன் என்றும் யாழில் பிறந்த தமிழன் என்றும் சபையில் தன்னை அடிக்கடி அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் தமிழாரத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.தமிழாரம்.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.